ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மை சீரீஸ்னா எரட்டனர்ஸ் மேஜிக் ஷுட் பி ஸ்பெஷல் சீசன் 1 எபிசோட் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோட் உங்களுக்கு கொஞ்சம் நார்மலாக போகிற மாதிரி தெரியலாம், பட் போக போக இருக்கிற எபிசோட் சூப்பராக போகுங்கிறதுனால பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம பலவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எரட்டனர்ஸ் மேஜிக் ஷுட் பி ஸ்பெஷல் சீசன் 1 எபிசோட் 3. ஒரு வழியாக எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சது. ப்ரொஃபசர்ஸ் எல்லாருமே எந்த ஸ்டூடெண்ட்டை எந்த இடத்துல போடணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதுங்க இடத்துல தான் எல்லாம் இருக்கு. காமனர்ஸ் எல்லாமே பேட்டா கிளாஸ்ல தான் இருந்தாகணும், நோபல்ஸ்லாம் ஆல்ஃபா கிளாஸ்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொஃபசர் சொல்றான். காமனர் அன்னைக்கு ஆல்ஃபா கிளாஸ்க்கு போயிருக்கான், அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு மத்தவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது பிரின்சிபல் வந்துட்டு ஒரே ஒரு முக்கியமான விஷயத்தை பேசியாகணும். ஒரு ஸ்டூடெண்ட்டை ரெக்கமெண்ட் பண்ண சொல்லி ப்ரொஃபசர் பிரிச்சர்ட் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பிரின்சிபல் சொல்லுவோம். சேர்மன் இந்த ஸ்டூடெண்ட் ஆல்ஃபா கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு தகுதியானவன் அப்படின்னு பிரிச்சர்ட் சொல்றான். நான் பேட்டா பேர்வணும்னு நினைச்சப்பா, பரவாயில்ல நான் ஆல்ஃபால தான் இருக்கேன்னு ஒரு பையன் சொல்லுவோம். நம்மளாம் நோபல்ஸ்டா, எப்படி நம்ம பேட்டாக்கு போவோம் அப்படின்னு இன்னொருத்தன் சொல்றான். இது நான் எதிர்பார்த்தது தான், பட் ரொமான்டிக்கா அதை எப்படி எடுத்துக்கிடுவா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ரொமான்டிக்காவுமே பேட்டா கிளாஸ்ல இருக்கிறது பார்த்தாவா ஷாக்கிங்கா இருக்கிறா. எல்லா பக்கமும் தோசியோ ஏதோ பழைய பில்டிங் மாதிரியோ ஜன்னல்லாம் உடஞ்சு போயிருக்கு. கெட்டினதுக்கு அப்புறம் இவனுங்க அதை மெயின்டைனே பண்ணலையா அப்படின்னு ரொமான்டிக்கா சோகமாக்குற ஸ்டூடெண்ட்ஸ் மேஜிக் சர்க்கிளை வச்சுதான் ஒரு மேஜோட திறமையை கால்குலேட் பண்ணுவாங்க. இருக்கிறதுலே ஹை லெவல் மேஜ்னா அது 7 தான். நீங்க எல்லாருமே நம்பர் 1ல இருக்கீங்க. ஆல்ஃபா கிளாஸ்க்கு போறதுக்கு அட்லீஸ்ட் லெவல் 2 மேஜாவாச்சும் நீங்க இருக்கணும். ஆனா நான் தான் லெவல் 2 சர்க்கிள் தானே, அப்புறம் ஏன் இன்னும் பேட்டலா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொமான்டிக்கா யோசிக்கிறா. ஒருவேளை அதுதான் இதுக்கு காரணமா இருக்குமோ நம்ம யோசிச்சுட்டு அதெல்லாம் இருக்கட்டும், இவன் ஒரு மேஜிக் நைட்டியே தோக்கடிச்சிருக்கான், இவனும் ஏன் கூடவே இருக்கா, அதுவும் எனக்கு பக்கத்துல அப்படின்னு நம்ம ஹீரோவையே பார்த்துட்டு இருந்தா. நம்ம ஹீரோ ஸ்மைல் பண்ணுவோம், இவர் சிரிக்கிறது கடுப்பா வருதே அப்படின்னு பெஞ்சை குத்தவும். ஐயோ என்னாச்சு அப்படின்னு டீச்சர் பயப்படுவோம். ஒன்னும் இல்லை சார் அப்படின்னு சொல்லி ரொமான்டிக்கா சொல்றேன். பேட்டா கிளாஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு ஃபிளாஷ்பேக் யோசிக்கிறான். ஆர்ஃபனேஜ்ல நான் பார்த்த பையன் இவ்வளவு பெருசா வளருவான்னு எதிர்பார்க்கல அப்படின்னு ரிச்சர்ட் சொல்லுவோம். நீங்க அன்னைக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணதுனால தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். டிசைர் நானுமே உன்னை ஆல்ஃபா கிளாஸ்ல போடுறதுக்காக எல்லா ப்ரொஃபசர் கிட்டயோ பேசி பார்த்தேன், என் முடிஞ்ச பெஸ்ட் பண்ணேன், பட் என்னால அது முடியல, சாரி அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. நோபல்ஸ்கோ காமனர்ஸ்கோ இவங்க ஒரு செவத்தை கட்டி வச்சிருக்காங்க, அதை தாண்டி எல்லாரும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதனால தான் இந்த பேட்டா கிளாஸ்ல எவ்வளவு திறமையான ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தா அவங்க திறமைகள்லாம் க்ரஷ் பண்ணப்படுது, கண்டிப்பா அது திரும்பவும் நடக்க விட மாட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போ பிரேக் டைம்ல காமிக்கிறாங்க. பேட்டா கிளாஸ்ல இருக்கோமே அப்படின்னு சொல்லி ரொமான்டிக்கா ரொம்ப சோகமா உட்காந்துருக்கா. நீ தானே ரொமான்டிக்கா ஏரோ அப்படின்னு ஒருத்தன் வந்து கேட்கவும் ஆமா அப்படின்னு வா சொல்றா. என்னோட நியூ பார்ட்டிக்காக நான் ஒரு மெம்பரை தேடிட்டு இருக்கேன்னு சொல்லுவோம். அப்படியான வா கேட்கறா. அதுக்கான ஆளை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். உன்ன மாதிரி நோபல் ஃபேமிலியை சேர்ந்தவா அந்த கேவலமான காமனர்ஸ் கூட இருக்கிறது எனக்கு வருத்தமா இருக்கு. சோ என்னோட ப்ளூ மூன் பார்ட்டில ஜாயின் பண்றியா அப்படின்னு அவன் கேட்கறான். ப்ளூ மூனா அகாடமியோட நம்பர் 1 பெஸ்ட், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு ரொமான்டிக்கா யோசிக்கவும். பட் நான் உன்னை அதுல சேர்த்து விடுறதுக்கு பதிலுக்கு நீ என் கூட டேட்டிங் வரணும் அப்படின்னு கேட்கவும். எனக்கு டேட்டிங்க அப்படின்னு சொல்லி வைக்கப்படுற. நம்ம இப்பதானே பார்த்தோன்னு கேட்கவும், உன்னை பார்த்த அன்னையில இருந்தே எனக்கு உன் மேல லவ் வந்துருச்சு, சோ என்ன சொல்ற அப்படின்னு கேட்கவும், எனக்கு யோசிக்க டைம் வேணும் அப்படின்னு வா சொல்ற. சரி டைம் எடுத்துக்கோ, என்னோட ஊர்ல நாங்க லவ் கன்ஃபஸ் பண்ண பொண்ணுகிட்ட இந்த மாதிரி ஒரு அடையாள சின்னத்தை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கிஃப்ட் கொடுக்குறான். ரொமான்டிக்கா அதை ஓபன் பண்ணி பாக்குறான். ரொம்பவே காஸ்ட்லியான ஒரு மேஜிக் ஆர்டிஃபேக்ட் அவன் கொடுத்துருக்கான். என் ஃபீலிங்ஸ்க்கான ப்ரூஃப் தான் இது, இதை வச்சுக்கோ, சீக்கிரமா முடிவ சொல்ல அப்படின்ட்டு அவன் கிளம்புறான். நல்லா தான் இருக்கு நம்ம ஹீரோ சொல்லு. ஐயோ அதுவா கீழே வந்துட்டு நீ எப்படா வந்தனவா கேட்கறான். கீழே விழ வச்சதுக்கு சாரி, அவன் சொன்னதான் நானும் சொல்ல வந்திருக்கேன் நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஒன்ன மாதிரி ஒரு காமனரா நான் டேட்டிங் பண்ணுவேன்னு நினைச்சேனவா கேட்கவும், அதை சொல்லல, என்னோட பார்ட்டில ஜாயின் பண்றியான்னு கேட்க வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அகாடமியோட பெஸ்ட் ப்ளூ மூன் பார்ட்டி, அது போக எல்லா திறமையான மேஜஸும் அங்கதான் இருப்பாங்க, அதை வச்சு நான் ஆல்ஃபா கிளாஸுக்கு கூட போலாம் அப்படின்னு வா சொல்லுவோம். அவன் பார்ட்டில நீ ஜாயின் பண்ணதுதான் உன் லைஃப்ல நீ மேக் பண்ண பெரிய மிஸ்டேக் ரொமான்டிக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். உன் பார்ட்டில ஜாயின் பண்ண முடியாதுன்னு வா சொல்லுவோம். நம்ம ஹீரோ ஒரு லெட்டர் வச்சுட்டு இதை நீ தனியா இருக்கும் போது ரீட் பண்ண அப்படின்னு சொல்லுவோம். என்னப்பா லவ் லெட்டரா, ஃபீலிங்ஸ் எல்லாம் இதுல எழுதி இருக்கியா அப்படின்னு சொல்லி வா கேட்கவும், நீ நினைக்கிற மாதிரி இந்த லெட்டர் இல்ல, சோ இதை கேர்ஃபுல்லா ரீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போறான். சீக்கிரம் ஒரு முடிவை சொல்ல அப்படின்ட்டு போகவும் ரொமான்டிக்காவும் சுத்தி முத்தி பாக்குறா. யாரும் இல்லைன்னு அந்த லெட்டர் எடுத்து ரீட் பண்ணிட்டு இது எப்படி அவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஷாக் ஆகுறா. லெட்டர் பார்த்தவா ஹார்ட் ஆக வாய்ப்பு இருக்கு, இந்நேரம் மேல கோவப்பட்டிருப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது பட்டர்ஃபிளையா அவன் மேல வந்து உட்கார லெவலுக்கு ஒரு பையன் அசையாம அப்படியே உட்கார்ந்துருக்கான். ராம் ஸ்னைசர் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். அந்த பிராம் வந்து ஒரு இடத்துல ஸ்வாட் ஃபைட் பண்றதுக்கா போறான். நம்ம ஹீரோவா அங்க போய் உட்கார்ந்துருக்கான். நான் பார்த்ததுலேயே ஃபாஸ்டஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன்னா இதை இவன் தான், வேர்ல்டோட ஒரு பெஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லலாம். இவனுக்கு மட்டும் ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுத்திருந்தா இன்னும் ஸ்ட்ராங்கா இருப்பான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்குவோம். ரொமான்டிக்கா அங்க வந்து உனக்கு யாரு இது சொன்னது அப்படின்னு கேட்கவும், கொஞ்சம் அமைதியா உட்கார, மேட்ச் ஸ்டார்ட் ஆக போது நம்ம ஹீரோ சொல்றான். ரொமான்டிக்காக்கு கியூட்டான விஷயங்கள்னாலே பிடிக்கும். பிராம் கியூட்டா இருக்குவான். ஐயோ என்ன கியூட்டா இருக்கான் அப்படின்னு பாக்குறா. பிராம் உடனே தும்மல் போடுவோம். நான் அவளை நினைக்கிறதுனால தான் அவன்
தும்மல் போட்டானோ அப்படின்னு சொல்லி ரொமான்டிக்கா பாத்துட்டு இருக்கா. இந்த ஸ்வாட சூஸ் பண்றதுன்னு பிராம் பாத்துட்டு இருக்கும்போது ஒரு கிரேட் ஸ்வாட தூக்குவோம். இவன் இதுக்கு இவ்வளவு பெரிய ஸ்வாட தூக்குதான் நம்ம ஹீரோக்கு ஒன்னும் புரியல. என்னோட பேரு பிராம் ஸ்னைசர் பேட்டா கிளாஸ் அப்படின்னு அவன் இன்ட்ரடியூஸ் ஆகுதும். அந்த மாதிரி பேட்டா கிட்ட எல்லாம் நான் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஆல்பா கிளாஸ்ல இருந்து ஒருத்த வரேன். அவ்வளவு பெரிய ஸ்வாட வச்சுக்கிட்டோம் ராம் வேற லெவல்ல ஃபைட் பண்றான். இதை பார்த்து அந்த ஆல்பா கிளாஸ் பையன் கொஞ்சம் பயந்து போறான். இவன் அந்த ஸ்வாட வச்சு இவன் நல்லா ஃபைட் பண்ணலாம், அவன் என்ன பண்றான்னு அவனுக்கு தெரியுதா இல்லையா அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். ராமனை என்னவே அட்டாக் பண்றியா அப்படின்னு சொல்லி அந்த ஆல்பா கிளாஸ் பையன் அடிக்கிறான். ஜாக்கிரதா அப்படின்னு நம்ம ஹீரோ கத்துறான். ராம் அட்டாக்ல இருந்து அந்த பையன் தப்பிச்சு டக்குனு பிராம அட்டாக் பண்ணிருக்கான். பிராமோட ஸ்வாடோ கீழே விழுந்துருது. நான் தோத்துட்டேன் பிராம் சொல்லவோ பர்சவல் தான் வின்னர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க. பேட்டா வலை எப்படி ஆல்பாவை தோக்கடிக்க முடியும் அப்படின்னு ரொமான்டிக்கா சொல்லவும் நீ என்ன வந்து அட்டாக் பண்றியா அப்படின்னு சொல்லி பர்சவல் வந்து பிராம் மூஞ்சிலேயே பஞ்ச் பண்றான். ராம போட்டு அவன் அடி அடின்னு அடிக்கவும் டக்கு நம்ம ஹீரோ போய் தடுக்கிறான். தான் வின் பண்ணிட்டல போக வேண்டியதானே நம்ம ஹீரோ கேட்கவும் நீ யாரா அதை சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும் அவனோட ஃபர்ஸ்ட் மூவ் அதை பார்த்து நீ பயந்துட்டல ஒரு பேட்டா உன்னோட ஸ்ட்ராங்கா இருப்பான்னு தானே பயந்து அவனை அடிக்கிற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் நம்ம ஹீரோவை அவன் ஸ்வாட வச்சு அட்டாக் பண்றான். ஸ்வாடை துண்டா உடையுது. வெறும் கையால நம்ம ஹீரோ தடுக்கவும் உனக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். ஏன் மோதி பார்க்கணும்னு ஆசைப்படுறியா, இதான் வின் பண்ணிட்டல ஒழுங்கா கிளம்பு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நான் கண்டிப்பா இதை மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பர்சிவல் அங்க இருந்து போறான். நம்ம ஹீரோ போய் பிராம ப்ரொடெக்ட் பண்ணதுல பிராமுக்கு இப்ப நம்ம ஹீரோவை பிடிச்சி போயிருது. என்னால உன் கை எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பிராம் கட்டு போடுவோம். மேஜிக் யூஸ் பண்ணி தான் தடுத்தேன், சோ பெருசா வலிக்கல நம்ம ஹீரோ சொல்றான். நான் கவலைப்படக்கூடாதுங்கிறதுக்காக தானே உன் கை வலிக்காத மாதிரி நடிக்கிற அப்படின்னு பிராம் கேட்கவும் என் விருப்பப்படி தான் நான் இதை பண்ணேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்னால ஆல்பா கிளாஸ்ல உனக்கு ஒரு எதிரி கிரியேட் ஆயிட்டான் அப்படின்னு பிராம் சொல்லவும் அவன் வருத்தப்படும் போது கூட கியூட்டா இருக்கானு ரொமான்டிக்கா பாக்குறா. சொல்ல மறந்துட்டேன், என்னோட பேரு பிராம் ஸ்னைசர் அப்படின்னு சொல்லுவோம். என் பேரு ரொமான்டிக்கானு வா சொல்றா. நான் டெசையர் ஹெர்மன் உன்னை பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமா அப்படின்னு பிராம் டெசையர் கிட்ட கேட்டா தாராளமா இருக்கலாம்னு ரொமான்டிக்கா சொல்றா. சரி நம்ம ஹீரோ சொல்லுவோம் உண்மையாவா அப்படின்னு சொல்லி பிராம் வந்துட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகுறான். எதுக்கு இவன் வெக்கப்படுறான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். டெசையர் நான் உனக்கு கடமைப்பட்டிருக்கேன், இந்த நாள நான் மறக்க மாட்டேன், உனக்கு ஏதாச்சும் தேவைன்னா என்கிட்ட சொல்லுன்னு சொல்லவும் தேவைப்படும் போது கண்டிப்பா சொல்லுவான்ப்பா நம்ம ஹீரோ சொல்றான். சரின்ட்டு அவனும் கிளம்புறான். சரி ரொமான்டிக்கா என்கிட்ட ஏதோ கேட்க வந்தேன்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அட ஆமா இப்பதான் வா யோசிக்கிறா, வா வெளியே போய் பேசலாம் நம்ம ஹீரோ சொல்றான். உனக்கு இது எப்படி தெரியும், யார்கிட்டயாச்சும் சொன்னியானு வா கேட்கவும் நான் யார்கிட்டயும் சொல்ல, பட் ப்ரொஃபசர்ஸ்க்கு ஆல்ரெடி தெரியும். வெள்ளச்சர் கிங்டம்ல ஒரு காமனர் மர்ச்சென்டா இருந்து நிறைய காசு சேர்த்து ஏரோ அப்படிங்கிற ஒரு நோபல் டைட்டில் வாங்கினாரு. அண்ட் நீ ரொமான்டிக்கா ஏரோ இவன் ஒரு காமனர் நோபல் டைட்டில் வாங்கினாலும் ப்ரொஃபசர்ஸை பொறுத்த அளவு நீ ஒரு காமனர் தான், அதனாலதான் உன்னை பேட்டா கிளாஸ்ல போட்டிருக்காங்கன்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு வா சொல்லவும் ப்ளூ மூன் பார்ட்டியில நீ ஜாயின் பண்ணாத, இந்த உண்மை அவங்களுக்கு தெரிய வந்தா என்ன ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். டொனட்டாவுமே வந்து அந்த கேவலமான காமனர்ஸ் தான் மென்ஷன் பண்ணிருப்பான். நீ ஒரு காமனர்னு தெரிஞ்சா அந்த டொனட்டா கண்டிப்பா உன்னை மதிக்க மாட்டான். அடியா பார்ட்டில நீ ஜாயின் பண்ணலனா நீ தான் வருத்தப்படுவான்னு நம்ம ஹீரோ சொல்லவும் என்ன பத்தின உண்மையை எல்லாத்தையும் சொல்லிடுவேன் மறட்டியா அப்படின்னு வா கேட்கவும் நான் கண்டிப்பா யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க, கியூட்டான பிராம நீ மிஸ் பண்ணுவேன், நானும் பிராம மட்டும் தான் அப்புறம் தனியா வேலை பார்க்கணும்னு சொல்லவும் தனியாவா அப்படின்னு ரொமான்டிக்கா யோசிச்சுட்டு இல்ல அதெல்லாம் தப்புன்னு சொல்லவும் எது தப்புன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நான் எப்படி அவனை நம்புறது, அப்புறமா உன்னோட இந்த ஸ்மைல் எனக்கு அது சுத்தமா பிடிக்கல, என்ன பத்தி உனக்கு தெரிஞ்சிருக்கு பட் உன்னை பத்தி எனக்கு எதுவும் தெரியல, உன்னோட சீக்ரெட்ஸ் எல்லாம் நானே கண்டுபிடிக்கிறேன், அதுக்காகவே உன் கூடவே இருக்கிறேன் அப்படின்னு வா சொல்லவோ சரியா பா ஓகே என் பார்ட்டியில ஜாயின் பண்றியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். சரி நான் ஜாயின் பண்றேன், அப்பதான் உன்னை பத்தியும் நான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட முடியும் அப்படின்னு வா சொல்லவோ சரி ஓகே எனக்கும் அந்த டீல் பிடிச்சிருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி இப்ப எனக்கு இன்னும் கடுப்பா தாண்டா இருக்கு அப்படின்னு வா சொல்றா. பிராம அவனோட ரூம்ல இருக்கிற ஒரு ஸ்பாடையே பார்த்துட்டு இருக்கான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ராம் யூஸ் பண்ற ஸ்வாட் உண்மையிலேயே ரொம்ப குட்டியா தான் இருக்கு, பட் அந்த ஃபைட்டிங் அவன் எதுக்காக ரொம்பவே பெரிய சைஸ் ஸ்வாட எடுத்தான். எப்படியோ நம்ம ஹீரோ போய் பிராம காப்பாத்தினதுனால பிராமுக்கு இப்ப நம்ம ஹீரோ ரொம்பவே பிடிச்சி போச்சு. இனிதான் கதை இன்னும் வேற லெவல்ல சூப்பரா போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.